தொழிலதிபர் முகேஷ் அம்பானியோட இளைய மகனான ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் குஜராத்தோட ஜாம்நகரில் லாஸ்ட் 3 டேஸாகவே ரொம்பவே கோலாகலமாக ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் 1000க்கும் மேற்பட்ட பிரபலங்கள் கலந்துருக்காங்க. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட மனைவி அண்ட் மகளோட கலந்துக்கிட்டாங்க. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அண்ட் நீதா அம்பானியோட தம்பதிக்கு 2 மகன்கள் 1 மகள் இருக்காங்க. மூத்த மகள் ஆகாஷ் அண்ட் ஈஷா 2 பேருமே ட்வின்ஸ் பேபி. இவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் ஆயிருச்சு. கடைசி மகனான ஆனந்துக்கும் தொழிலதிபர் வீரேன் மெர்ச்சண்டோட மகள் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் லாஸ்ட் இயர் ஜனவரி 19th நிச்சயதார்த்தம் நடந்தது. இவங்க 2 பேருக்குமே வரப்போற ஜூலை 12ஆம் தேதி கல்யாணமும் நடக்க போகுது. இதுக்காக மார்ச் 1ஆம் தேதியில இருந்து நேத்து வரைக்கும் ப்ரீ வெட்டிங் நடந்துட்டு இருந்தது. இதன் காரணமா குஜராத்தோட ஜாம்நகர் பகுதியில பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 1000 ஏக்கர் பரப்பளவில் காடுகள் சரி செய்யப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாம்நகரில் 400 ஏக்கரில் புதிய நகரத்தையும் 3000 ஏக்கரில் வந்தாரான்ற புதிய வனத்தையும் அம்பானி குழுமம் உருவாக்கியிருக்கு. இந்த இடத்துல தான் ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாம்நகரோட விமான நிலையம் 10 நாட்களுக்கு மட்டும் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டு தினமும் 140 விமானங்கள் ஜாம்நகரில் வந்திறங்கிச்சு. 3 நாள் நடந்த இந்த ப்ரீ வெட்டிங் ஷோவில் வெள்ளிக்கிழமை காக்டெயில் பார்ட்டி நடந்துச்சு. இதில் அமெரிக்கா பாப் பாடகியும் நடிகையுமான ரிஹானாவோட இசை கச்சேரி நடந்துச்சு. இந்த இசை கச்சேரிக்காக அவருக்கு மட்டும் ரூபாய் 75 கோடி செலவிட்டிருக்காங்க. இதை அடுத்து செகண்ட் டே கெஸ்ட் எல்லாரையுமே ஜாம்நகரில் இருக்கிற 3000 ஏக்கர் வனத்தை சுற்றி பார்த்தாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு. 3ஆம் நாளான நேத்து வந்தாரா வனப்பகுதியில் இருக்கிற யானைகளை பார்க்க விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட்டாங்க. ஈவினிங் இசை கச்சேரி ஆடல் பாடல் ஷோலாம் களை கட்டிருச்சு. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட மனைவி லதா அண்ட் மகள் ஐஸ்வர்யா ராயோட கலந்துக்கிட்டாரு. நேத்து நடந்த ஷோல எல்லாருமே ட்ரெடிஷ்னல் வியர் தான் போட்டிருந்தாங்க. இதுல மார்க் ஜக்கர்பர்க்கோட மனைவி அண்ட் பில்கேட்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே சாரி உடுத்திருந்தாங்க. ரஜினிகாந்தும் பட்டு வேஷ்டி சட்டையில இருந்தாரு. நேத்து நடந்த லாஸ்ட் ஈவெண்ட்டோட போட்டோஸ் தான் இப்போ வைரல் ஆயிட்டு வருது.